ஹலோ எவ்ரிஒன். வெல்கம் டூ வெப் டெவ்யூட்டில். ஸோ லாஸ்ட் வீடியோஸ்ல நம்ம HTML அண்ட் CSS டாபிக்ஸ் எல்லாமே கவர் பண்ணியிருப்போம் இல்லையா? இந்த வீடியோல நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ பேசிக்கா ஒரு வெப் பேஜ் இருக்கு அப்படின்னா, அந்த வெப் பேஜோட கான்டென்ட்ட மெயின்டெயின் பண்றதுக்காக நம்ம வந்து HTML அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். அதாவது கான்டென்ட் அரேஞ்ச் பண்றதுக்காக. அண்ட் அந்த அரேஞ்ச்மென்ட்ல வந்து நம்ம CSSயும் யூஸ் பண்ணலாம். எப்படின்னா, ஃப்ளெக்ஸ் அண்ட் கிரிட் யூஸ் பண்ணி இன்னும் ஒரு பெட்டர் அலைன்மென்ட்காக. அதுக்கப்புறம் அத வந்து நம்ம ஸ்டைல் பண்ணணும். அத வந்து நம்ம டிசைன்ஸ வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஆக்கணும். அதுக்கப்புறம் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்டின்னா, அதுக்கு CSS யூஸ் பண்ணலாம். இப்ப ஜாவாஸ்கிரிப்ட் வந்து நம்ம எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம்னா, இப்போ இதுலயே டைனமிக்கான கன்டென்ட்ஸ் இருக்கு இல்லையா? இப்போ ஜஸ்ட் ஒரு கன்டென்ட்ட நம்ம குடுத்துர்றோம். டிசைன்ஸ நம்ம வந்து குடுத்துர்றோம். ஆனா, இப்ப அந்த கன்டென்ட் வந்து எனக்கு சேஞ்ச் ஆகணும். இல்ல அந்த யூசர் இன்டராக்ஷன் வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் வந்து இம்ப்ரூவ் ஆகணும் அப்டின்ற கேஸ்ல நம்ம வந்து ஜாவாஸ்கிரிப்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் வந்து நம்ம கம்பல்சரியா HTML, CSS அண்ட் ஜாவாஸ்கிரிப்ட் இல்லாம ஒரு வெப் பேஜ வந்து நம்மளால கிரியேட் பண்ண முடியாது. நார்மலா ஒரு பட்டன் கிளிக் ஆகட்டும். ஸோ இப்ப எனக்கு வந்து ஒரு பட்டன் இருக்கு அப்டின்னா, அந்த பட்டன் கிளிக் ஆனா எனக்கு இந்த ஆக்ஷன் நடக்கணும். அப்டின்ற மாதிரியான ஃபங்ஷன்ஸ் எல்லாமே நம்ம இதுல பண்ணுவோம். இப்ப வந்து ஃபர்ஸ்ட்டு பேசிக்கா வந்து நம்ம எப்படி வந்து CSSல வந்து இந்த இன்லைன் CSS, எக்ஸ்டர்னல் CSS, இன்டர்னல் CSSன்னு இருந்துச்சோ, அதே மாரி ஜாவாஸ்கிரிப்ட்லயும் நம்மளுக்கு வந்து அதே மாதிரி இருக்கு. இப்போ இதுல என்ன பண்ணலாம்னா, நம்ம ஸ்கிரிப்ட் அப்படின்ற ஒரு டேக்க வந்து யூஸ் பண்ணலாம். நார்மலா இதுக்குள்ள வந்து ஸ்கிரிப்ட் அப்படின்றத குடுத்துட்டு, நீங்க இதுக்குள்ள உங்க ஜாவாஸ்கிரிப்ட் கோட வந்து குடுக்கலாம். அப்படி இல்ல எக்ஸ்டர்னல் CSSஆ குடுக்க போறீங்க அப்படின்னா, இந்த இடத்துல ஸ்கிரிப்ட் அப்படின்றத வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இப்ப இந்த ஸ்கிரிப்ட்ல SRC அப்படின்றது வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம இதுல டைப் இந்த இடத்துல இருக்கு இல்லையா? மாடியூல்ஸ் அப்படின்றதையும் வந்து நம்ம ஜாவாஸ்கிரிப்ட்ல வந்து மாடியூல்ஸ் அப்படின்றது ஒரு பார்ட். அதாவது ஒரு மல்டிபிள் லைன்ஸ் ஆஃப் கோட வந்து நம்ம ஒண்ணா கம்பைன் பண்ணி அத வந்து ஒரு மாடியூலா கிரியேட் பண்ணிருவோம். அந்த மாடியூல் அந்த கோட் நம்மளுக்கு எந்த இடத்துல தேவைப்படுதோ, அங்க நம்ம இந்த மாடியூல இம்போர்ட் பண்ணிப்போம். அண்ட் இது SRC. இந்த SRC அப்படின்றது சோர்ஸ் அட்ரிபியூட். இந்த அட்ரிபியூட் யூஸ் பண்ணி நம்ம இந்த ஸ்கிரிப்ட் ஃபைல்க்கான பாத்த வந்து என்ன பண்ணலாம்னா செட் பண்ணிக்கலாம். இப்ப இதுல வந்து ஸ்கிரிப்ட் இன்னும் அந்த ஃபைல் வந்து நம்ம கிரியேட் பண்ணல. பட் ஜஸ்ட் இது வந்து இருக்கட்டும். ஸ்கிரிப்ட் டாட் ஜேஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா, டைப் அப்படின்ற ஒரு அட்ரிபியூட் வந்து யூஸ் பண்ணுவோம். அதாவது இது வந்து என்ன ஃபைல்? டெக்ஸ்ட் ஃபைலா? இல்ல வந்து ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலா? அப்படின்னு குடுக்கறதுக்காக. டெக்ஸ்ட் ஜாவாஸ்கிரிப்ட் அப்படின்ற மாரி நம்ம வந்து குடுப்போம். ஆனா, இப்ப வந்து இந்த நியூ வெர்ஷன்ஸ்ல நம்மளுக்கு இது வந்து தேவைப்படாது. இப்போ ஒரு ஈவென்ட் வந்து நம்ம ப்ரௌசர்ல இது வந்து நம்மளோட ப்ரௌசர் பேஜ் இல்லையா? இப்ப இந்த ப்ரௌசர் பேஜ்ல நான் வந்து ஒரு பட்டன் கிளிக் பண்றேன். இல்ல வந்து கீபோர்ட்ல இருக்கக்கூடிய அப் அந்த அப் ஆரோ, டவுன் ஆரோ இதெல்லாம் இருக்கும் இல்லையா? இதுல நான் ஏதாச்சும் ஒண்ணு கிளிக் பண்றேன் அப்படின்றப்போ, எனக்கு வேற ஏதாச்சும் ஒரு ஆக்ஷன் நடக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றதுக்காக என்ன பண்ணலாம்? இந்த ஜாவாஸ்கிரிப்ட்ட யூஸ் பண்ணலாம். பேசிக்கா யூசர் வந்து ப்ரௌசர் கூட ஏதாச்சும் இன்டராக்ட் பண்ணும்போது, அவங்க என்ன பண்றாங்க அப்படின்றத பொறுத்து நம்ம ஏதாச்சும் ஒரு ஆக்ஷன் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்றோம். அததான் நம்ம இதுல வந்து ஈவென்ட் அப்படின்ற மாரி சொல்லுவோம். இப்ப சப்போஸ் நான் வந்து இத இந்த மாரி செலக்ட் பண்றேன். இல்ல நான் இத வந்து கிளிக் பண்றேன் அப்டின்னா, அது எல்லாமே ஒரு ஈவென்ட். அப்ப அந்த ஈவென்ட்ட வந்து நான் ஃபர்ஸ்ட்டு கேப்சர் பண்ணணும். அடுத்தது அந்த ஈவென்ட் என்னன்னு சொல்லிட்டு, அதுக்கேத்த மாரி ரெஸ்பாண்ட் பண்ணணும். இது எல்லாமே வந்து நம்ம ஃபங்ஷன்ஸ் அண்ட் ஈவென்ட்ஸ் மூலியமா வந்து இதுல பண்ணுவோம். இப்போ இதுல இந்த ஸ்கிரிப்ட் அப்டின்றது இருக்கு இல்லையா? இந்த இடத்துல நம்ம ஸ்கிரிப்ட் ஃபைலா குடுக்கலாம். அப்டி இல்லன்னா, இங்கேயும் நம்ம என்ன பண்ணலாம்னா, ஸ்கிரிப்ட் அப்டின்றத வந்து குடுத்துட்டு, இதுக்குள்ள நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் கோட வந்து நம்ம குடுக்கலாம். இந்த இடத்துல. நம்ம எப்டி வேணாலும் இதுல வந்து குடுக்கலாம். இப்ப நம்ம வந்து ஒரு பேசிக்கான ஒரு ஃபங்ஷன் வந்து எழுதுவோம். இது இந்த கோட் எல்லாமே நம்மளுக்கு வந்து இப்ப தேவையில்ல. இது எல்லாத்தையுமே வந்து ஹைட் பண்ணிறலாம். இப்ப நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த இடத்துல ஒரு H1 எலிமெண்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். இதோட ஐடி வந்து ரூட். இதுக்குள்ள தான் நம்மளுக்கு இந்த ஜாவாஸ்கிரிப்ட் அப்டின்ற ஒரு டெக்ஸ்ட் வந்து இருக்கு. இத என்ன பண்ணலாம் அப்டின்னா, இந்த டெக்ஸ்ட்ட வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். ஓகேவா? இதோடைய ஐடி இருக்கு இல்லையா? நம்ம எப்பவுமே வந்து ஜாவாஸ்கிரிப்ட்ல நம்ம மோஸ்ட்டா ஒரு எலிமெண்ட்ட நம்ம செலக்ட் பண்ண போறோம் அப்டின்னா, அதுக்கு நம்ம வந்து அதோட ஐடி அப்டின்றது குடுப்போம். ஏன் ஐடி அப்டின்றது குடுப்போம்னா, நம்ம வந்து ஏற்கனவே பார்த்துருந்தோம். ஐடி அப்டின்றது நம்ம யூனிக்கா ஒரே ஒரு இதுக்கு மட்டும் தான் நம்ம வந்து அத யூஸ் பண்ணணும். அந்த நேம ஒரே ஒரு எலிமெண்ட்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம். கிளாஸ் அப்டின்னா நம்ம மல்டிபிள் எலிமெண்ட்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணலாம். இப்ப சப்போஸ் நான் வந்து ஜஸ்ட் ஒரே ஒரு எலிமெண்ட்டுக்கு எப்பவுமே ஜாவாஸ்கிரிப்ட் நம்ம ஒரு ஈவென்ட்ட வந்து கேப்சர் பண்ணி அதுக்கு ஏத்த மாரி நம்ம ரியாக்ட் பண்றோம். இல்ல ஒரு எலிமெண்ட்ட வந்து நம்ம டைனமிக்கா சேஞ்ச் பண்றோம் அப்டின்னா, அது வந்து மோஸ்ட்டா சிங்கிள் எலிமெண்ட்ஸ்க்கு நம்ம அத பண்ணுவோம். அப்டி இல்லன்னா சில கேஸஸ்ல மல்டிபிள் எலிமெண்ட்ஸ்க்கு பண்ணுவோம். மல்டிபிள் எலிமெண்ட்ஸ்க்கு பண்ணும்போது நம்ம கிளாஸ் வந்து இந்த மாரி இந்த இடத்துல கிளாஸ்ன்னு குடுத்து அதுக்கு ஒரு நேம் குடுத்துருவோம். அந்த மல்டிபிள் எலிமெண்ட்ஸ்க்குமே கிளாஸ் நேம் சேமா தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு சிங்கிள் எலிமெண்ட்க்கு மட்டும் பண்றோம்.
ஒரு ஆக்ஷன் பண்றோம் அப்டின்னா, அதுக்கு நம்ம ஐடி அப்டின்றத வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து இதுல நம்ம என்ன பண்றோம் அப்டின்னா, ஒரு ஃபங்ஷன வந்து கிரியேட் பண்ண போறோம். ஸோ நம்ம நார்மலா எல்லா ப்ரோகிராமிங் லாங்குவேஜஸ்லயும் ஃபங்ஷன் கிரியேட் பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபங்ஷன் அப்டின்ற கீவேர்ட் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அதேதான். இப்போ இதுலயே நம்மளுக்கு 2 டைப்ஸ் ஆஃப் ஃபங்ஷன்ஸ் இருக்கு. ஒண்ணு வந்து ரெகுலர் ஃபங்ஷன் அப்டின்றது. அதாவது இந்த மாரி ஃபங்ஷன் கீவேர்ட் யூஸ் பண்ணி கிரியேட் பண்றது. இன்னொன்னு வந்து ஆரோ ஃபங்ஷன்ஸ் அப்டின்னு சொல்லுவோம். ஸோ ஆரோ ஃபங்ஷன்ஸ்னா சிங்கிள் லைன் ஃபங்ஷன்ஸ் அப்டின்றது. அது என்னன்னு அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஸோ இந்த ஃபங்ஷன்ஸ்க்கு நம்ம ஃபர்ஸ்ட்டு ஒரு ஃபங்ஷன் அப்டின்ற கீவேர்ட் குடுத்துட்டு, அடுத்தது வந்து நான் இப்ப ஏ அப்டின்ற மாரி இந்த ஃபங்ஷனுக்கு ஒரு நேம் குடுத்துக்கிறேன். அண்ட் நேம் குடுத்துட்டு, இத இந்த மாரி இந்த டபுள் பேரந்தசிஸ்ல நம்ம வந்து குளோஸ் பண்ணிறணும். அதுக்கப்புறம் இந்த பிராக்கெட்ஸ் இருக்கு இல்லையா? இதுக்குள்ள தான் நம்மளுடைய ஃபங்ஷன் கோட் வந்து எழுதப் போறோம். இப்ப இதுல நம்ம என்ன பண்ண போறோம் அப்டின்னா, ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து ப்ரௌசர பொறுத்தவரைக்கும், இது எல்லாமே இந்த பாடிக்குள்ள நம்மளுக்கு என்ன இருக்குதோ, அது எல்லாமே நம்மளுக்கு என்னன்னா ஒரு டாக்குமெண்ட் அப்டின்னு சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த ஜாவா ஸ்கிரிப்ட்குள்ள இந்த மாரி ஒரு எலிமெண்ட்ட செலக்ட் பண்ணணும் அப்டின்னா, அதுக்கு இந்த டாக்குமெண்ட் அப்டின்னு சொல்லிட்டு ப்ரீ டிஃபைனா இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட்ட நம்ம வந்து கால் பண்ணுவோம். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் இந்த டாக்குமெண்ட் அப்டின்றதுக்குள்ள தான் நம்மளுக்கு இந்த எலிமெண்ட் இருக்கு. ஓகேவா? ஸோ டாக்குமெண்ட் அப்டின்றது பேசிக்கா நம்ம பாடிக்குள்ள இருக்க எல்லாத்தையுமே வந்து இந்த டாக்குமெண்ட் இன்க்ளூட் பண்ணியிருக்கும். அப்போ இந்த டாக்குமெண்ட்ல நம்ம என்ன ஒரு மெத்தட் யூஸ் பண்றோம்னா, கெட் எலிமெண்ட் பை ஐடி அப்படின்ற மெத்தட். ஸோ கெட் எலிமெண்ட் பை ஐடி என்ன பண்ணும்னா, எந்தெந்த எலிமெண்ட்லாம் வந்து ஐடி அப்படின்ற நேம், அதாவது ஐடி அப்படின்ற ஆட்ரிபியூட் இருக்கோ, அந்த எலிமெண்ட் எல்லாத்தையுமே இது வந்து ஃபர்ஸ்ட்டு செலக்ட் பண்ணும். ஓகேவா? அப்ப இதுக்கு வந்து நம்மளுக்கு இந்த ஐடின்றது இருக்கா? அப்ப இத வந்து செக் பண்ணும். ஆக்சுவலி செலக்ட் பண்ணாது, செக் பண்ணும். அப்போ இந்த ஐடியோட நேம் வந்து எனக்கு என்னவா இருக்கணும் அப்படின்னா, ரூட். ஸோ எந்த எலிமெண்ட்டோட ஐடியோட நேம் எனக்கு ரூட்டா இருக்கோ, அத வந்து செலக்ட் பண்ணுன்னு சொல்லிடுறோம். இப்ப இதோட இத நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்டின்னா, சேஞ்ச் பண்ண போறோம். ஸோ இந்த இடத்துல எனக்கு ஜாவா ஸ்கிரிப்ட்ன்னு இருக்கிறதுக்கு பதிலா, நான் என்ன பண்றேன் அப்டின்னா, வெல்கம் டூ வெப் டெவ் யூட்டில்ஸ். ம். ஓகே. வெல்கம் டூ வெப் டெவ் யூட்டில்ஸ் டுட்டோரியல் இப்படின்றது. ஸோ இது ஆக்சுவலி என்னன்னா, இந்த ஜாவா ஸ்கிரிப்ட்க்கு பதிலா எனக்கு இந்த வெல்கம் டூ வெப் டெவ் யூட்டில்ஸ் அப்படின்ற டெக்ஸ்ட் வந்து வரணும். ஆனா நம்ம இத டைரக்ட்டா குடுக்கக்கூடாது. அதுக்கு பதிலா இதுல இன்னும் ஒரு மெத்தட் யூஸ் பண்ண போறோம். அது என்ன அப்படின்னா, இன்னர் HTML அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த இன்னர் HTML என்ன பண்ணும்னா, இதுல இருக்கக்கூடிய இந்த கான்டென்ட் இருக்கு இல்லையா? ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்றது. அப்போ அத வந்து செலக்ட் பண்ணி, அத மாடிஃபை பண்றதுக்காக தான் நம்ம வந்து இத யூஸ் பண்றோம். இப்போ இந்த இன்னர் HTML உடைய வேல்யூ தான் நம்ம என்னவா குடுக்குறோம் அப்டின்னா, வெல்கம் டூ வெப் டெவ் யூட்டில்ஸ் அப்டின்றத நம்ம வந்து குடுக்குறோம். இப்போ ஒரு ஃபங்ஷன் கிரியேட் பண்ணியாச்சு. அப்டின்ற ஒரு ஃபங்ஷன். இந்த ஃபங்ஷன்ல என்ன பண்ணியிருக்கோம்னா, டாக்குமெண்ட் அப்டின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி, அதுல ஒரு மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கோம். கெட் எலிமெண்ட் பை ஐடி. அதுல நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணியிருக்கோம். என்னன்னா, இன்னர் HTML. அதாவது இந்த டெக்ஸ்ட் வேல்யூ இந்த ரூட்ல இருக்கக்கூடிய அந்த என்ன டெக்ஸ்ட் இருக்கோ, அந்த கான்டென்ட்ட நம்ம வந்து இங்க சேஞ்ச் பண்றோம். ஸோ, அதுக்காக இத வந்து குடுத்துருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த இடத்துல நம்ம ஒரு பட்டன் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ, பட்டன் அப்படின்றத கிரியேட் பண்ணிட்டு, இதுல வந்துட்டு கிளிக் மீ அப்படின்றத வந்து குடுப்போம். ஸோ, எனக்கு இந்த இடத்துல இந்த கிளிக் மீ அப்படின்ற ஒரு பட்டன் வந்து வந்திருக்கு இல்லையா? இப்போ இந்த பட்டன வந்து கிளிக் பண்ணும்போது எனக்கு அது சேஞ்ச் ஆகணும். இப்போ இதோடைய இந்த அலைன்மென்ட் இதெல்லாமே வந்து அப்படியே இருக்கட்டும். அதெல்லாம் நம்ம எதுவுமே இப்ப சேஞ்ச் பண்ண போறதில்ல. இப்போ ஜஸ்ட் இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் உங்களுக்கு வந்து புரியணும் அப்படின்றதுக்காக தான். இப்போ இந்த கிளிக் மீ அப்படின்றத நான் வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது எனக்கு வந்து இங்க எதுவுமே நடக்கல. ஓகேவா? ஸோ இத நான் கிளிக் பண்ணேன்னா எனக்கு இந்த டெக்ஸ்ட் சேஞ்ச் ஆகணும். அதுக்கு என்ன பண்ணலாம்னா, இதுல நம்மளுக்கு ஆன் கிளிக் அப்படின்ட்டு இருக்கு. ஸோ இந்த ஆன் கிளிக் அப்படின்றது வந்து இந்த அட்ரிபியூட் என்ன பண்ணும்னா, இந்த பட்டன் வந்து கிளிக் ஆகும்போது எனக்கு என்ன நடக்கணும் அப்படின்றத இது வந்து சொல்லும். ஸோ இந்த ஆன் கிளிக் அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த ஒரு ஃபங்ஷன் கிரியேட் பண்ணோம் இல்லையா? அந்த ஃபங்ஷன எனக்கு வந்து கால் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த ஃபங்ஷன ஆன் கிளிக் உள்ள நம்ம வந்து கால் பண்ண போறோம். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இத வந்து சேவ் பண்ணியாச்சு. இப்போ இதுல நான் வந்து இத கிளிக் பண்றேன். இத கிளிக் பண்ணும்போது இங்க வந்து உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். ஸோ வெல்கம் டூ வெப் டெவ் யூட்டில்ஸ் அப்படின்னு நம்ம குடுத்த டெக்ஸ்ட் வந்து வருது. ஸோ இந்த டெக்ஸ்ட் நம்மளுக்கு எங்க இருக்கு அப்படின்னா, நம்ம ஒரு ஃபங்ஷன் கிரியேட் பண்ணியிருந்தோம் இல்லையா? இந்த ஃபங்ஷனுக்குள்ள இருக்கு. அண்ட் இந்த ஃபங்ஷன கால் பண்ணும்போது எனக்கு இது வந்து வருது.
ஸோ இந்த மாதிரியான ஒரு கன்டென்ட். இப்போ ஒரு யூசர் வந்து வெப் பேஜ்ல இந்த மாரி ஏதாச்சும் பட்டன் கிளிக் இந்த மாரி ஒரு ஏதாச்சும் ஒரு ஈவென்ட் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்ப அந்த ஈவென்ட்க்கு ஏத்த மாதிரியான ஒரு ரிசல்ட் வந்து நம்மளுக்கு வந்து வரணும். அப்போ ஸோ அந்த மாரியான விஷயங்களுக்காக நம்ம வந்து இத யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான். ஃபர்ஸ்ட்டு ஜாவா ஸ்கிரிப்ட்ன்னு இருக்கு. ஒரு ஃபங்ஷன் வந்து நம்ம ஸ்கிரிப்ட்குள்ள வந்து கிரியேட் பண்றோம். அந்த ஃபங்ஷன்ல என்ன பண்றோம்னா, இந்த டாக்குமெண்ட்ட செலக்ட் பண்ணி, அதுக்கு வந்து ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி, அதோடைய டெக்ஸ்ட் கான்டென்ட்ட சேஞ்ச் பண்றோம். சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா இத வந்து நம்ம கால் பண்ணல. ஜஸ்ட் ஒரு ஃபங்ஷன கிரியேட் பண்ணியிருக்கோம். அது எப்ப கால் பண்றோம்னா, இந்த பட்டன்ல எப்ப வந்து கிளிக் ஆகுதோ, எனக்கு அப்பதான் இது வொர்க் ஆகும். ஸோ இந்த மாதிரி எனக்கு வந்து இது வொர்க் ஆகணும். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்கறது ஜாவா ஸ்கிரிப்ட்ல. இப்போ இத வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, பாடிக்கு உள்ள வந்து குடுக்கலாம். இப்ப இத வந்து நம்ம இந்த ஹெட்குள்ள குடுத்துருந்தோம் இல்லையா? ஸோ இத நம்ம என்ன பண்ணலாம், கட் பண்ணிட்டு பாடிக்குள்ள நம்ம வந்து இத வந்து குடுக்கலாம். இப்போ இந்த ஹெட்குள்ள நம்ம குடுக்கறதுக்கான மீனிங் என்ன அப்டின்னா, இந்த பட்டன் வந்து நம்பளுக்கு இந்த ஃபங்ஷன் எப்ப நம்மளுக்கு இன்வோக் ஆகும்னா, இந்த பட்டன் வந்து கிளிக் பண்ணும்போது நம்மளுக்கு ஆக்சுவலி வந்து பட்டன் கிளிக் பண்ணும்போது தான் நம்மளுக்கு வந்து இன்வோக் ஆகும். ஆனா, இந்த ஸ்கிரிப்ட்ட வந்து நீங்க பாடிக்குள்ள யூஸ் பண்றதுக்கும், ஹெட்குள்ள யூஸ் பண்றதுக்கும் வந்து அ நெறைய டிஃபரன்ஸஸ் இருக்கு. இப்ப நீங்க ஒரு ஃபைலா யூஸ் பண்றீங்க அப்டின்னா, நம்ம எப்பவுமே வந்து இந்த ஸ்கிரிப்ட் அப்டின்ற டேக்குள்ள வந்து எக்ஸ்டர்னல் ஃபைல வந்து நம்ம குடுத்துருவோம். அண்ட் எக்ஸ்டர்னல் ஃபைல் குடுக்கும்போது, இதுல நம்ம டிஃபர் அப்டின்ற மாரி ஒரு கீவேர்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த டிஃபர் அப்டின்ற கீவேர்ட் வந்து எதுக்காக அப்டின்னா, ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த ஸ்கிரிப்ட் டாக் வந்து நம்பளுக்கு அதாவது ஸ்கிரிப்ட் டாக் நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆவறதுக்கு முன்னாடி நம்மளுடைய அந்த HTML எலமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா? நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து ரெண்டர் ஆனதுக்கு அப்புறம் ஓகேவா? அதாவது ஒரு வெப் பேஜா வந்து அது ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா தான் நம்மளுக்கு இது வந்து எக்ஸிக்யூட் ஆகணும் அப்டின்றதுக்காக நம்ம இந்த மாரி ஸ்கிரிப்ட் டாக்ல வந்து குடுப்போம். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு சின்ன கோட் அப்படின்றதுனால நம்மளுக்கு வந்து பெரிய டிஃபரன்ஸ் தெரியாது. ஆனா ஒரு புரொடக்ஷன் வெப் அப்ளிகேஷனா நம்ம வந்து டெவலப் பண்ணும்போது, ஸோ எந்த இடத்துல நம்ம இந்த ஸ்கிரிப்ட்ட வந்து யூஸ் பண்றோம் அப்படின்றதும் மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. இப்ப நம்ம பாடிக்குள்ள யூஸ் பண்றோம்னா, எப்பவுமே நம்ம வந்து இந்த இந்த மாரி லாஸ்ட்ல தான் யூஸ் பண்ணணும். ஸோ எதனாலனா, அப்பதான் நம்மளுடைய இந்த HTML எலிமெண்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து ரெண்டர் ஆயிடும். ஸோ ரெண்டர் ஆனதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணலாம்னா, அந்த ஃபங்ஷன வந்து நம்ம இந்த ஸ்கிரிப்ட் டாக்ல இருக்கிறத கால் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ நம்ம இத வந்து இன்னொரு ஃபைல் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நியூ ஃபைல்ல வந்து நம்ம என்ன பண்ணலாம், இப்போ இந்த ஃபோல்டர்க்குள்ள இருக்குது இல்லையா? இதுக்குள்ளேயே நம்ம வந்து கிரியேட் பண்ணிடலாம். script.js அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்க நேம் பண்ணிறணும். ஸோ அதே மாரியே இதுல வந்து நேம் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஹோம் இருக்கு இல்லையா? இதுல இத நம்ம எடுத்துறலாம். அண்ட் இந்த ஃபங்ஷன நம்ம என்ன பண்ணலாம், அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிறலாம். ஸோ அந்த எக்ஸ்டர்னல் ஃபைல் கிரியேட் பண்ணியிருந்தோம் இல்லையா? இப்போ இத வந்து நான் கிளிக் பண்ணேன் அப்டின்னா, எனக்கு எதுவுமே வொர்க் ஆகாது. அதே இந்த என்னோட script.jsல குடுத்துட்டு, இத வந்து கிளிக் பண்ணும்போது எனக்கு இது வந்து வொர்க் ஆகுது. ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து இப்போ பெர்ஃபெக்ட்டா வொர்க் ஆகுது. இதுல நம்ம வந்து இது இந்த மாதிரி நம்ம இந்த இன்னர் HTML அப்படின்றது வெப் பேஜோட அந்த கான்டென்ட்ட நம்ம வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ இது எல்லாமே என்னன்னா, ஒரு டைப் ஆஃப் அவுட்புட். ஸோ இது வந்து ஜாவா ஸ்கிரிப்ட்டோடைய அவுட்புட் இது. அப்போ இதுல நம்ம அவுட்புட்ட எந்தெந்த மாதிரி பார்க்கலாம் ஜாவா ஸ்கிரிப்ட்ல அப்படின்றத ஃபர்ஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இந்த இன்னர் HTML அப்படின்றது. இங்க நம்ம பண்ணியிருக்கோம் இல்லையா? இந்த மாரி ஒரு எலிமெண்ட்ட வந்து ஃபர்ஸ்ட்டு கெட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இன்னர் HTML யூஸ் பண்ணி கன்டென்ட்ட சேஞ்ச் பண்ணலாம். இது ஒரு டைப் ஆஃப் அவுட்புட். அடுத்தது என்னன்னா, டாக்குமெண்ட் டாட் ரைட் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. இப்போ இதுக்கு கீழ நம்ம என்ன பண்ணலாம், டாக்குமெண்ட் டாட் ரைட் அப்படின்ற மாரி குடுக்கலாம். இப்போ இந்த டாக்குமெண்ட் டாட் ரைட் அப்படின்றது நம்மளுக்கு வந்து இதுல அதாவது இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து டைரக்ட்டா எதுவுமே நம்மளுக்கு அவுட்புட் இல்ல. ஸோ அது எதனால அப்டின்னா, இந்த டாக்குமெண்ட் டாட் ரைட் வந்து டைரக்ட்டா இந்த மாரி ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபங்ஷன்ல இது வந்து என்ன ஆகாதுன்னா, வொர்க் ஆகாது. இத நம்ம எங்க யூஸ் பண்ணணும்னா, நம்மளோட HTML டாக்குமெண்ட் இருக்கு இல்லையா? ஸோ அந்த HTML டாக்குமெண்ட்குள்ளேயே ஸ்கிரிப்ட் டாக்குள்ள நம்ம குடுப்போம். ஸோ இது பேசிக்கா எதுக்காகன்னா, ஜஸ்ட் நம்ம ஏதோ ஒரு அவுட்புட் வந்து பார்க்கணும் அப்டின்னு நெனைக்கிறோம் அப்டின்னா, ஸோ அந்த அவுட்புட் எப்டி வந்து நம்மளுக்கு அந்த இடத்துல ஷோ ஆகுது அப்டின்னு சொல்லி, ஒரு டெஸ்டிங் பர்ப்பஸ்க்காக வந்து நம்ம இத யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த இடத்துல என்ன பண்ணலாம், இத வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இத எடுத்துட்டு, இந்த இடத்துல நம்ம வந்து இந்த CSS குடுத்துருக்கோம் இல்லையா? இத வந்து நம்ம குடுத்துக்கலாம். இப்ப நம்மளுக்கு கரெக்ட்டா இந்த ஃபைல் வந்து வந்துருச்சு. இப்ப இத வந்து நான் கிளிக் பண்ணும்போது, எனக்கு இந்த வெல்கம் டூ அப்படின்றது எனக்கு வந்துருச்சு. இப்ப இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு ஸ்கிரிப்ட் அப்படின்ற ஒரு டாக் குடுத்துட்டு,
இதுக்குள்ள நம்ம இந்த டாக்குமெண்ட் டாட் ரைட் அப்படின்றத குடுக்கும்போது, எனக்கு இந்த இடத்துல நான் என்ன குடுக்குறேனோ, அது என்னோட வெப் பேஜ்ல டைரக்ட்டாவே வருது. ஸோ இது செகண்ட் டைப்பா நம்ம வந்து அவுட்புட்ட வந்து பார்க்கறது. இப்போ இதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, 10 லெஸ் 90 அப்படின்னு குடுக்கும்போது, எனக்கு இந்த மாதிரி அதாவது நம்பர்ஸ் நான் ஆட் பண்ணும்போது எனக்கு டைரக்ட்டா அந்த இன்டிஜர் வேல்யூ நம்பர் வேல்யூ வந்து எனக்கு வருது. ஸோ இது செகண்ட் டைப். அடுத்தது தேர்ட் டைப் என்ன அப்படின்னா, இதுல வந்து கன்சோல் டாட் லாக் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த இடத்துல இந்த ஸ்கிரிப்ட்ட வந்து நம்ம என்ன பண்ணலாம்? இது ஓகே. இல்லனா இது வந்து அப்படி இருக்கட்டும். இப்ப நம்மளோட ஸ்கிரிப்ட்குள்ள போயிட்டு கன்சோல் டாட் லாக் அப்படின்றத குடுத்துட்டு, இதுக்குள்ள நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? வெல்கம் அப்படின்றத வந்து குடுப்போம். ஸோ, இதுல நம்ம இந்த மாரி வெல்கம்ன்னு டைப் பண்ணியிருக்கோம். இதோடைய அவுட்புட்டும் நம்மளுக்கு எதுவுமே வந்து இந்த மாரி ப்ரௌசர்ல தெரியல. ஓகேவா? நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட்ல வந்து இந்த மாரி செமிகோலன் யூஸ் பண்ணணும் அப்படின்றது வந்து கம்பல்சரி கிடையாது. ஆனா, அது வந்து ஒரு பெஸ்ட் பிராக்டிஸ். எந்த இடத்துல நம்மளுக்கு ப்ரோகிராம் லைன்ஸ் வந்து முடியுது அப்படின்னா, ஈஸியா ஐடென்டிஃபை பண்றதுக்கு. நமக்கும் சரி, அந்த இது ப்ரௌசர்க்கும் சரி. ஓகே. இப்போ நம்ம இந்த வெல்கம் அப்படின்றது எனக்கு பிரிண்ட் ஆகல. இந்த கன்சோல் டாட் லாக் நம்மளுக்கு எங்க வொர்க் ஆகும் அப்படின்னா, ப்ரௌசர்ல போயிட்டு நம்ம இந்த மாரி ரைட் கிளிக் பண்ணும்போது, கடைசியா இன்ஸ்பெக்ட் இத வந்து நம்ம குரோம் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இந்த இன்ஸ்பெக்ட் குள்ள போகும்போது, இந்த மாதிரி ஒரு எலமெண்ட், கன்சோல் இந்த மாதிரியான ஒரு டேப் வந்து நம்மளுக்கு ஓப்பன் ஆகும். ஓகேவா? இதுல நம்மளுக்கு இந்த எலமெண்ட்ஸ் அப்படின்றதுக்குள்ள நம்மளோட HTML எலமெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்றத பார்த்தோம். அண்ட் ஸ்டைல்ஸ்ல இது என்னென்ன ஸ்டைல் பண்ணியிருக்கோம் அப்படின்றது இங்க தெரியும். அண்ட் இது வந்து பாக்ஸ் மாடல் அப்படின்றது சொன்னோம். அண்ட் இதுல தான் நம்ம வந்து ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆக போறோம் அப்படின்னா, நம்ம வந்து மோஸ்ட்டா வொர்க் பண்றது அதாவது மோஸ்ட்டா நம்ம வந்து இத யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இந்த கன்சோல், அதுக்கப்புறம் இந்த நெட்வொர்க் அப்படின்ற டேப், அதுக்கப்புறம் நம்ம இன்னும் ரியாக்ட்லாம் வந்து போனோம் அப்படின்னா, இதுலயே வந்து சில டேப்ஸ் வேற டிஃபரெண்ட் டேப்ஸ் எல்லாமே நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ இதுல இந்த கன்சோல் அப்படின்றதுக்குள்ள போகும்போது, இந்த இடத்துல நம்மளுக்கு இந்த வெல்கம் அப்படின்றது வந்திருக்கு இல்லையா? ஓகே. ஸோ இதுதான். இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு இந்த மாரி இந்த வெல்கம் அப்படின்றது வந்திருக்கு. இத இன்னும் கொஞ்சம் வந்து ஜூம் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கன்சோல் அப்படின்றது வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா, இப்ப நம்ம ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து யூஸ் பண்றோம். HTML, CSS கூட ஜாவா ஸ்கிரிப்ட், ரியாக்ட்லாம் யூஸ் பண்றோம் அப்படின்றப்போ, நம்மளுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு எரர்லாம் நம்மளுக்கு வருது அப்படின்னா, அந்த எரர் வந்து நம்மளுக்கு ரியாக்ட் யூஸ் பண்றப்போ என்ன ஆகும்னா, எந்த எரரா இருந்தாலும் நம்மளுக்கு அந்த பேஜ்லயே வந்து இந்த மாரி இந்த எரர் இருக்கு அப்படின்னு சொல்லி பேஜ் நம்மளுக்கு டிஸ்ப்ளே ஆகாது. ஆனா ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்றப்போ நம்மளுக்கு என்ன ஆகும்னா, அந்த பங்ஷனாலிட்டி வொர்க் ஆகாது. ஆனா அது எதனால வொர்க் ஆகல அப்படின்றது இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்காக இத என்ன பண்ணலாம் அப்டின்னா, யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப இந்த கன்சோல் டாட் லாக்ல தான் நம்ம வந்து மெயினா எல்லா விஷயங்களுமே இதுல தான் நம்ம பண்ணுவோம். ஸோ இது ஒரு டைப். அண்ட் ஒரு டைப் ஆஃப் அவுட்புட் இது. இப்ப இந்த கன்சோல் டாட் லாக்ல நான் போயிட்டு அம் 10 7 அப்படின்றது குடுக்கும்போது, இங்க நம்மளுக்கு டைரக்ட்டா அவுட்புட் வந்து இந்த 3 அப்படின்றது நம்மளுக்கு வந்து வந்துருது. அடுத்தது இங்க கீழ வந்து இந்த இஷ்யூஸ் அப்படின்றது இருக்கு இல்லையா? இதுலயும் நம்மளுக்கு வந்து வேற ஏதாச்சும் இஷ்யூஸ் வந்து அதாவது எரர் கிடையாது. பட் அது வந்து ஒரு வார்னிங் மாதிரி. இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இதுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அத வந்து இங்க பார்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி இந்த கன்சோல்ல நம்ம என்ன பண்ணலாம்னா, டைப்பும் பண்ணிக்கலாம். அடுத்தது லாஸ்ட் டைப் ஆஃப் அவுட்புட் என்ன அப்படின்னா, விண்டோ டாட் அலர்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இத வந்து ஓகே. இது அப்படியே இருக்கட்டும். இதுலயே நம்ம வந்து விண்டோ. ஸோ ப்ரௌசர் அப்படின்றது இந்த ஸ்க்ரீன் ஏரியான்னு சொன்னோம் இல்லையா? அது வந்து நம்மளுடைய அந்த டாக்குமெண்ட் அப்படின்றது. இப்ப இதுல விண்டோ அப்படின்றது இருக்கு. ஸோ விண்டோ டாட் அலர்ட் அப்படின்றத குடுத்துட்டு, ம் ஹலோ அப்படின்றதையும் குடுப்போம். ஓகே. இதுல ஓகே அப்படின்னு குடுத்துர்றேன். இந்த பேஜ நான் எப்பப்பலாம் ரெஃப்ரெஷ் பண்றேனோ, அப்போ இதுதான் வந்து இந்த விண்டோ. ஓகேவா? ப்ரௌசரோட விண்டோ. உள்ள இருக்க கான்டென்ட் தான் நம்மளுக்கு அந்த டாக்குமெண்ட்குள்ள இருக்கிறது. அப்ப எப்பப்பலாம் இது வந்து எனக்கு ரெஃப்ரெஷ் ஆகுதோ, அப்ப எனக்கு இந்த மாரி ஒரு அலர்ட் மெசேஜ் நம்ம நெறைய இடத்துல வந்து பார்த்திருப்போம். ஃபார்ம் சப்மிஷன்ஸ்ல, அதுக்கப்புறமா ஒரு பேஜ் ரெஃப்ரெஷ் பண்றீங்கன்னா, நீங்க இது பண்ண டேட்டா வந்து சேவ் பண்ண டேட்டா போயிடும். ஸோ நீங்க வந்து ரெஃப்ரெஷ் பண்ணணுமா? அப்படின்ற மாரி அலர்ட் மெசேஜஸ்லாம் கேட்கும். ஸோ அதிலேயே வந்து கன்ஃபர்ம் மெசேஜஸ் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. ஸோ அலர்ட் மெசேஜஸ்ல வந்து என்ன அப்டின்னா, இந்த மாரி ஜஸ்ட் அ என்ன மெசேஜோ அந்த மெசேஜ் நம்மளுக்கு ஷோ ஆயிட்டு, ஓகே அப்டின்றது இருக்கும். அண்ட் அது கிளிக் பண்ணதுக்கப்புறம் அது போயிரும். அண்ட் இதுல வந்து விண்டோ டாட் கன்ஃபர்ம் அப்டின்றது இருக்கு. டூ யூ வாண்ட் டூ
எக்ஸிட் அப்படின்ற மாரி குடுத்துக்கலாம். ஓகே. இப்ப இதுல ஓகே அப்படின்றது வந்து குடுத்தாச்சு. ஸோ இந்த இது ஆக்சுவலி வந்து நம்மளோட இந்த அலர்ட் அப்படின்றது. இப்ப இது வந்து நம்ம இன்னொரு இடத்துல இது எப்படி வந்து வொர்க் ஆகுது அப்படின்றத வந்து பார்க்கலாம். பட் இது வந்து என்ன பண்ணும், இந்த கன்ஃபர்ம் அப்படின்றது என்ன பண்ணும்னா, இந்த மெசேஜ் நம்மளுக்கு ஷோ ஆகும். கூடவே எஸ் ஆர் நோ அப்படின்ற மாரி 2 மெசேஜஸ் வந்து நம்மளுக்கு என்ன ஆகும்னா ஷோ ஆகும். ஸோ அது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸ்ல வந்து பார்க்கலாம். தேங்க் யூ.